முதலமைச்சர் விஜயோடைய ஜனநாயகன் திரைப்படம் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டா தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. இந்த படத்துல தளபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தூக்கிட்டாங்க. முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போட்டிருக்கிறாங்க. தளபதிங்கிற பேரை நீக்கி இருக்கிறாங்க. இதுவும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே சில பேர் சொல்லலாம். ஆனா தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. நெட்ல ரிலீஸ் ஆகி பல பேர் பார்த்துட்டாங்க. ஆனா இந்த ரசிகர்கள், விஜயோட ரசிகர்களா இருக்கட்டும், அந்த தாவேக்காவோட கட்சியினரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் யாருமே பரவாயில்ல, யாரு வேணாலும் பார்த்துட்டு போங்க, ஆனா நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்னு ஒரே முடிவோடையே இருந்தாங்க. அதற்கு அவங்களுக்கு தீனி போடுற மாதிரிதான் வர 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ஏற்கனவே பகவான் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாலுமே, அந்த படத்துல சொன்ன அந்த அரசியல் வசனங்கள் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ரீச் ஆச்சு. அதுவும் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி. இந்த முறை எலெக்ஷன் முடிஞ்சு தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு. தளபதி விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ அந்த அரசியல் வசனங்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. அந்த வசனங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க போன ஆட்சி, திமுகவோட ஆட்சியில பொதுவா அரசியல்வாதிகளை குறி வச்சு அப்போ எலெக்ஷனுக்காக அந்த வசனங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பொதுவா சொல்லப்பட்டுச்சு. இப்போ தாவேக்கோட ஆட்சி மேல பல விமர்சனங்கள், பல விதமான கருத்துக்கள் எல்லாரும் சொல்றாங்க. இந்த லஞ்சம் வாங்குறதுல இருந்து, அப்புறம் அதிகாரிகளுக்கு மேல ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகள்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே இப்ப இவங்களுக்கு நெகட்டிவா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாவே எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால அந்த மாதிரியான காட்சிகள், அதாவது அரசியல்வாதிகளை திட்டுற மாதிரியான காட்சிகள், வசனங்கள் இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பொதுவாவே எல்லாத்துக்குமே இருக்கு. ஒருவேளை அப்படி ஒரு வசனத்தை எல்லாத்தையும் நீக்கினா கூட படம் தளபதி விஜய் இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படம் ரசிக்கும்படியா தான் இருக்கும். ஏன்னா பொதுவாவே நம்ம விஜயுடைய படங்கள் எல்லாமே ரசிக்கக்கூடிய வகையில தான், அதுவும் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடி தீர்ப்பாங்க. இப்போ முதலமைச்சரா வேற இருக்காரு. ஏற்கனவே இந்த படம் நெட்லயே ரிலீஸ் ஆனாலும் நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லி உறுதியா இருந்தவங்க இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா சும்மா இருப்பாங்க. எதை வேணாலும் கட் பண்ணுங்க, விஜய் வந்துட்டா போதும், அவருடைய கடைசி படம், இந்த படத்தை நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதுக்காகவே காத்துட்டு இருக்கிறாங்க பல லட்சம் பேர். இந்த படம் தியேட்டர்ல 23ஆம் தேதி வரும்போது எந்தெந்த தியேட்டர்ல எவ்வளவு கும்பல் வரப்போகுது, ஒரு மொக்க தியேட்டரா இருந்தாலும் சரி, குப்பை தியேட்டரா இருந்தாலும் சரி, எல்லா தியேட்டர்லயுமே விஜயுடைய ரசிகர்கள், அதாவது தாவேக்காவோட தொண்டர்கள் பிளஸ் பொதுவா விஜயோட பொதுவான ரசிகர்கள், இவங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்க போறாங்க அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் தான். இந்த படத்துல சீன்கள் ஏதாவது கட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி, அதாவது சென்சார்ல என்னென்னலாம் கட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விரிவா நம்ம அலசி ஆராயலாம்.